சாதாரண ஒரு நாளைக்கு வாழை மரத்தால் வைக்கிறாங்க. அப்படின்னு நினைப்பாங்க. ஆமா, உலகத்திலேயே மனுஷனுக்கு உதவக்கூடிய ஒரே மரம் இந்த மரம். ஆமா, செத்தாலும் உதவுது, நல்லதுக்கும் எல்லாத்துக்கும் முடியாது. கல்யாணம் நடக்குது, கல்யாணம் பந்தல வாழை மரத்தை யார் கட்டுறாங்க? ஐயா, திமிரு பிடிச்சி போய் அந்த மட்டை ஏன் கட்டாங்கன்னா அது சாய்ந்த போதுன்னா அவங்க கட்டுறாங்க. இந்த வாழை மரத்துல நாராகவும் கண்டாகவும் இலையாகவும் காயாகவும் பூவாகவும் உதவக்கூடியது. எல்லாம் வீணா போகுதா? என்ன தெரியும்? கிடையாது. தாய்க்கு சமம், அம்மாவுக்கு சமண்டாது. அம்மாவுக்கு சமமா? ஒன்னும் தெரியலையே. யார் தெரியுமா? எப்படி? ஒரு சமயம் ஈஸ்வரருக்கும் பார்வதிக்கும் சண்டை வந்து போச்சு. நான் தான் முதல் தெய்வம். அந்த வாக்குவாதத்திலே கோபம் ஏற்பட்ட பராசக்தி ஈஸ்வரன் கண்ணை மூடிட்டாங்க, கண்ணை கட்டிட்டாங்க. ஐயா மூணு உலகமே இருந்து போச்சு. அப்புறம் ஜீவராசிகளும் குடிச்சிருக்கிறது. சக்தி கை செய்து விட்டாயே, எனக்கு இடபாகம் கிடையாது, சொல்லிவிட்டா நான் தெரியாம செஞ்சுட்டேன், படிக்கவில்லை, அப்படின்னு கேட்டாங்க. இடபாகம் வேண்டுமானா என்னை நோக்கி 21 நாள் தவறு செய்யலாம். எப்படி செய்யணும்? பக்தர் வாழை பந்தலுக்கு இன்னைக்கு இருக்கிற ஊர் ஆரணி பக்கத்துல முருகப்பட்டிருந்த ஊர் இன்னைக்கு இருக்குது. ஆமா, இந்த வாழை மரத்தால் உருவானதான் மந்தவாசி செய்யாருலாம். அந்த சேயாருக்கு சேய்னா மகன், அவனால் உருவாக்கப்பட்ட சேயார் இந்த மரத்தால் வந்ததுதான். இந்த பச்சைவாழி அம்மன் தான். அந்த பச்சைவாழி அம்மனை என்னுடைய தவத்தால் மந்திரத்தால் ஐக்கியப்படுத்தி வச்சிருக்கேன். எப்படி நான் சொல்லிடுறேன் ஐயா. அழுது புலம்பாத இது ஏன் வைக்கிறேன்னா குடும்பம் பச்சு பச்சுன்னு இருக்கவே கூடாது. அதான் பச்சை மரத்தை நம்ம வைக்கிறோம். பச்சைவாழி அம்மனே வந்து விட்டார். மொழி பச்சை மொழி செய்து ஒரு காலில் வந்து கும்பிடுற எல்லா மாதிரி வருங்க. இந்த பச்சை மொழி மட்டும் என்னால எடுக்க முடியாது. ஓடிங்க எப்படி எடுக்கணும் சொல்லிடுங்க ஐயா. முதல்ல வச்சது கனிமொழி வாயால் எடுத்த, இரண்டாவது வச்சது கருமொழி அதுவும் வாயால் எடுத்த, இப்ப மூன்றாவது வச்சது என்ன மொழி தெரியுமா? இதுதான் பச்சை மொழி. என்ன சொல்ல சாமி? மூஞ்ச பார்க்க ஒண்ணு எனக்கு வந்து போற அப்படியா? மூஞ்ச பார்த்த ஒண்ணு உனக்கு வருது. அதனால இந்த பச்சை மொழி எப்படி எடுக்கலாம்? உன்னுடைய கையால எடுக்கக்கூடாது, உன்னுடைய காலால எடுக்கக்கூடாது, அப்படியே மார்பாக அணைச்சி எடுக்க வேண்டும். எடுக்க முடியுமா? ஆத்துல தண்ணி இல்லப்பா, எல்லாம் கேன்சல் தான் இது. என் தாய் பச்சைவாழ் அமர்ந்து மூளை சேர்த்திருங்கள். இதை மாறுபாடு கட்டி தெரிவிக்கின்றது. அம்மா தாய் அம்பிகையே ஈஸ்வரியே வந்து போய் கொண்ட குங்குமக்காரி அம்பிகையே ஈஸ்வரியே வந்து போய் கொண்ட
ஹரியே கேட்டில தாரி உங்க ஹரியே கேட்டில தாரி உங்க ஹரியே கேட்டில தாரி ஒரு குடிக்கலிலே பகலிரக்கும் முத்திமாரி அம்பிகையே ஈஸ்வரியே வந்து கோவிக்கொண்ட குங்குமைக்காரி இவையார வந்து கோவிக்கொண்ட குங்குமைக்காரி அண்டங்கள் என்றவளை அகிலாண்ட நாயகியே வெண்டுரைக்க இயலாத விரிசலையில் துறையவளே என்னுக்கும் ஏற்றிருக்கும் என்னுக்கும் ஏற்றிருக்கும் எட்டாமல் இருந்தவளே கண்ணுக்கும் கத்திற்கும் காணாமல் இருப்பவளே அன்புருகே நெஞ்சுருகே அழுதே பணிவார்க்கு அல்மனமும் கருதுருகும் காட்டரும் காரிகியே பிரைசோடும் பெருமானும் பார்க்கலை கொண்டாலும் நரமிக்க தாமரை நடவாய் கொண்டாலும் விண்ணவரும் மன்னவரும் மற்றமுள்ள உயிர்களவும் எண்ணற்ற நாட்களையும் ஏற்றுகின்ற மூத்தவரை ஆதிபராசக்தி என அனுபவம் நிறைவேற்றி வேதித்த பல்சமயம் கொடுத்தது உட்பட கிராமத்தில் குடிவந்த மாந்திற்கு வாழ்வழித்து உருவத்தை காட்டாமல் ஒன்றவை காப்பவரே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சாந்தி 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 ஓம் நடக்கக்கூடாது நடத்துகின்றது சின்னானத்தை வந்த சோழனியா
இந்த மோடியிலே அவன் வெற்றி பெறக்கூடாது. அதனால நாம தான் வெற்றி பெறணும். அதனால ஆனால் ஏதோ ஒரு சக்தி இருப்பதாக சொன்னேனே, தெய்வ சக்தி, அதை இறங்கி வந்து பார்த்து விடலாம். அதனால இப்ப என்ன மோடி அடுத்த மோடியை கொண்டாடா. இதுதான் கடைசி மோடி. இது எங்க காட்டு இது கலசம் மோடி. இதுதான் கலச மோடி. ஆமாங்க. 7 கோடி மண்டலத்துக்கு அதிபதி என்னுடைய உயிரில் இருக்கு. உயிர் பேரண்டா. உயிர் இதுல இருக்குதா? கலசம் என்றால் அதுதான். ஐயா இப்போ கோயில் இருக்கின்றது. கோயிலுக்கும் கலசம் இருக்கின்றது. ஆமா. அந்த கலசம் கலசம்னாக்கா சரி. அது போல் இது ஒரு கலசம். இல்ல அனாவசியமா தூக்கிற வர உயிர இருக்கும் நல்லவா. நான் கோயில் ஊட்டிக்காரன். பணை வைத்து காசு ஐக்கியமாக்கீங்க. பார்க்கலாம். ஓம் சக்தி கபேஷ். विश्व गुरुदेवो महेश्वरः पुरुषाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः. ओम என்ன மந்திரத்தை ஒழுங்கா சொல்லணும். ஒழுங்காவே சொல்றேன். ஐயரே என்னையா எடுத்து பயிர ஐந்து வார்த்தை கேட்டியா? என் நன்னாருக்கு மாத்திர விஷ்ணு ஆபத்தை கொடுத்து ஓம் நம சிவாயம் ஓம் பார்வதி உங்களுடைய கையால எடுத்து சிரஸ்தால வைக்க வேண்டும். அப்படியா? வைத்தது கலசம் மூடி. ஆமா. கையால வச்சீங்க. கடிமொழியே வயல் எடுத்த உண்மை. கருமொழியே வயல் எடுத்த அந்த பச்சை மொழியை மார்போடு மார்பாக அடிச்சு எடுத்த. இப்போ வச்சது கலசம் மொழி. கலசம் மூடி உன்னுடைய கையால எடுத்து உன்னுடைய சிரஸ்தால வைக்க. அப்படியா? கையால் வைத்த மாதிரி கணபதியே கணபதியே இப்ப மோடி இருப்பது ஐநாரத்தம். இந்த மோடி அகர்பத்தி அழிக்க மலையாள தேசத்தை பைரவன் மந்திரவாதியிடமிருந்து நாட்டை காப்பாற்றி நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று ஜோகியாக உருவெற்றிருப்ப ஐநாரப்பன். ஏன்னா மோடியிலே 2 பேர் 3 பேர் மோடி எடுத்தாங்க. ஒன்று கள்ளி காத்தான்ல அதாவது பாவாடராயன் மோடி எடுத்தால் அம்பாள் கும்பம் இருக்கு. கண்டன் கார்கோடல்ல முருகப்பெருமான் மோடி எடுத்தால் அந்த கண்டனும் கார்கோடும் ஆரம்பத்தளிக்க. 3வது ஐநார் திருக்கல்யாணத்தில் ஐநாரப்பன். 3 தெய்வ சக்திதான் மோடி எடுக்க முடியும். அப்படி வள்ளியம்மை சொல்லக்கூடிய அருமை தாயாரின் திருக்குடும்பத்தின் பெயராலே இப்போது ஜோகி உருகொண்டு ஐநாரப்ப சுவாமிக்கு 100 ரூபாய் அன்பு காணிக்கை வழங்கிய வள்ளியம்மாள் குடும்பம் அனைத்து அனைவற்றை நீடுத்தி வாழ சொல்லிக்கொண்டு மோடி எடுப்பவர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கூர் வட்டம் சதீஷ் சொல்லக்கூடிய அருமையான ஒரு வில்லன் தோற்றம் கதாநாயகன். இதே போல தெய்வாத்மோடு விளையாடக்கூடிய அருமை தம்பி பாராட்டி 100 காணிக்கை வாழ்க வளமுடன் சாமி சரணமையப்பா. கருப்பனே கருப்பனே கதறிய வேண்டுமையா கருப்பனே
பார்வதி மகாதேவாக ஓம் பச்சைமாக மலை போல்தேரி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதா அமரதேரி ஆயிரம் கொள்தேனும் இச்சுவை நிலையான் போ இந்திர லோகமாடும் அச்சுவை விருதும் வேண்டே ஸ்ரீ அரங்கமஹா அருளானே கோவிந்தா நான் வைத்த மோடியை இவன் எடுத்திருக்கானே, இவன் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? ஐயனே, இவன் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா? ஒருவரால் தான் இந்த ஏழர்களுடைய மந்திரத்தையும் அடக்கி ஆள முடியும். ஏழர்களுடைய அதர்மல மந்திரத்துக்கு சொந்தக்காரியே ஆத்தாள் உமைவல் தான். ஆமா, உமைவல் தான் இந்த ஏவல், பில்லி, சூன்யம், பேய், பிசாசு, இரிசி, காட்டேரி, மோடி, மோடி வைத்தல், மோகர்ண விட்டு அனைத்துக்கும் சொந்தக்காரி அம்பாள் தான். அந்த அதர்மம் வந்து அம்பாள் தான் இருக்குது. ஆமா, அந்த அம்பாளின் மந்திரத்தையே எடுக்கிறாங்கன்னா அந்த அம்பாளின் பிள்ளையால் மட்டும்தான் முடியும். யாரும் இல்ல, அம்பாளின் பிள்ளையும் ஹரிகரசுரமான ஐயனாரப்பன் தான் வந்தார். இந்த மந்திரத்தை வைத்துக் கொண்டு எல்லா மக்களையும் ஆட்சியப்படுத்தீர்கள், காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு மந்திரத்தை தான் பறித்துக் கொண்டார். இதுவாயிலே சாதாரண மனுஷன். இதுவாயிலே இந்த மந்திரத்தை வைத்து இந்த மலையாளத்தையே நான் ஆட்சிப்படுத்தேன், உலகத்தையே உலகத்தை ஆட்சிப்படுத்தேன். இதுதான் நானும் இந்த மலையாளமும் இந்த ஐயப்பனுக்கு அடிமை. இந்த ஐயப்பனோடு நான் அதாவது அருமையாக காலம் இருக்கப் போகிறேன். ஐயப்பனின் கட்டளையை அவர் பிரகாரம் நான் நடக்க இருப்பதாக இருக்கின்றேன். என் மந்திரம் அனைத்தும் ஐயப்பனுக்கு சொந்தம். அதர்மம் அழிந்தது, தர்மம் நிறைவேற்றது. பைரவனாகிய மலையாள சொன்னால் நீங்கள் மந்திரத்தை எல்லாம் கொடுத்துட்டீங்க. இப்போ சுத்தமானவனாக பையனுக்கு அருமையானவர். ஓம் சக்தி சிவாய நான் வருகிறேன். சென்று வாருங்கள்.